விஜயின் அரசியலுக்கு முன்பே 3 படங்களின் மாசான அறிவிப்பு. விஜய் தற்போது தனது 68வது படமான கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடித்து வருகின்றார். இந்த படத்தினை வெங்கட் பிரபு இயக்கி வருகின்றார். இதில் நடிகைகள் ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, லைலா உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிக்கின்றனர். வெளிநாட்டில் தொடங்கிய இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது சென்னையில் நடைபெற்று வருகின்றது. கோட் படத்தை அடுத்து நடிகர் விஜய் தனது 69வது படத்தினை வேலைகளை இறங்க உள்ளதாக சில நாட்களுக்கு முன்னர் தகவல் வெளியானது. இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்க இருப்பதாகவும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை எதுவும் வெளியாகவில்லை. இதனையடுத்து விஜய் தனது கடைசி படத்தை இயக்க ஒரு பெரிய இயக்குனரை தேர்வு செய்து இருப்பதாக கூறப்படுகிறது. விஜயின் 70வது படத்தை தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. இவர் ஏற்கனவே விஜய் ஹீரோவாக வைத்து நண்பன் படத்தை இயக்கியிருந்தார். இதையடுத்து கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கழித்து இவர்கள் மீண்டும் கைகோர்க்க உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த படம் 2025ஆம் ஆண்டில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த படம் அரசியல் த்ரில்லராக இருக்கும் என்றும் இதுவே விஜயின் கடைசி படமாக இருக்கும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. இது மட்டுமின்றி தளபதி 70 படத்தை வினோத்தும் ரெக்கார்ட் செய்ய இருப்பதாக சினிமா வட்டாரங்கள் பேசிக் கொள்கின்றனர்.